ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் ரீபான் மேனுவோட 46வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 45 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ ஒரு ஃபேக்ஷனை கிரியேட் பண்ணி அதுக்கு டெமானிக் மாஸ்டர் ஆஃப் சன் அண்ட் மூனை வந்துட்டு சேர்க்கலாம் அப்படின்னு போயிருக்கப்பாங்க. மூன்பேக்கோட ஆளுங்க சுத்தி வச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ உள்ள போக விடாம அந்த மூன்பேக்கோட ரீப்பர் ஸ்குவாட் இருந்துட்டு எங்களுக்கு உள்ள யாரையுமே காலை எடுத்து வைக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் இருக்கு சார். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட இன்டிமிடேஷனரா வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டு, ஓ அப்படியா சொல்றீங்க அப்படின்னா நான் உள்ள விட சொல்லி இந்த ஹெவன்லி டீமன் கல்ட்டோட யங் லீடரா அவங்கள்ட்ட நான் கேட்கிறேன், உங்களோட ஆர்டர் அப்படிங்கிறது நம்ம கல்ட்டோட விதிகளுக்கும் மேற்பட்டதா? அப்படிங்கிறப்ப அந்த இன்டிமிடேஷன் ஆறால அவங்களுக்கு எல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருந்த பயத்துல, என்ன ஒரு காய் ஏதோ ஒரு பீஸ்ட் இருந்துட்டு ஒரு மனுஷன் மாதிரி இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு, இந்த கல்ட்டோட விதிகளுக்கு மேற்பட்டதா? கண்டிப்பா அது டிஸ்கஷனுக்கே இல்ல சார். ஏன்னா இந்த கல்ட்டோட லாக்குள்ள தான் இருக்கு. ஏன்னா வைஸ் லீடருக்கும் உங்க யங் லீடருக்கு இருக்கிற மாதிரி ஈக்குவலான ரேங்க் வந்துட்டு இருக்கு. பட் கண்டிப்பா நாங்க யங் லீடர் உங்களை விட லோ ரேங்க் ஆனவங்க தான். சோ உங்களுக்காக வழி எங்க விடுறதுதான் சரியான விஷயம். அப்படியே இருந்தாலும் கூட நாங்க சோல் ஸ்பிளிட்டிங் ரீப்பர்ஸ், எங்களோட விசுவாசம் அப்படிங்கிறது எங்களோட ஆக்ஷனை வந்துட்டு முடிவு பண்ணும். நாங்க வைஸ் லீடருக்கு தான் விசுவாசமா இருப்போம். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஐசி அப்படின்னா நீங்க செத்து போனோம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? இந்த இடத்துக்கு நான் டெமானிக் மாஸ்டரா சன் அண்ட் மூனை பார்த்து அவரை கன்வின்ஸ் பண்ணலாம்னு வந்தேன். தேவையில்லாம இந்த சேக்ரடான ஹால்ஸ்ல ரத்தத்தை சிந்த எனக்கு சுத்தமா இன்டென்ஷனே கிடையாது. பட் இப்ப எனக்கு வேற சாய்ஸே இல்ல போல. என்னோட சைடு அவரை சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களை இங்க கொன்னதுக்காக அவர்கிட்ட வந்துட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா அவனோட ஸ்பீரை கொண்டு போயிட்டு தலைக்கிட்ட போறப்ப நிறுத்துங்க அப்படின்னு அந்த மூன்பேக்கோட குரல். ஹீரோ இருந்துட்டு சோல் ஸ்பிளிட்டிங் ஃபிளேம் கிங் அப்படிங்கிறப்ப மூன்பேக் இருந்துட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல யங் லீடர் அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த டெமானிக் மாஸ்டர் சன் அண்ட் மூன் இருந்துட்டு இவரை வெளியே அனுப்பி வைக்க வரல. சோ அவர் வந்துட்டு இந்த வைஸ் லீடர் கூட சேரல போல அப்படின்னு நினைச்சிட்டு, உங்களோட நாய்களை எப்படி வளர்த்திருக்கீங்க அப்படின்னு தெரியல, பட் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு நினைச்சீங்களா, அவங்கள டைட்டா கட்டி போட பாருங்க அப்படிங்கிறப்ப அந்த ரீப்பர்ஸ் எல்லாம் யங் லீடர் என்ன தைரியம் தான் எங்களை வந்துட்டு நீங்க இப்படி இன்சல்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி இன்சல்ட்டை தாங்கிக்கிறதுக்கு பதிலா உங்க கூட நாங்க பிளேட கிராஸ் பண்ணி செத்து கூட போயிருவோம் அப்படிங்கிறப்ப மூன்பேக் இருந்துட்டு சைலன்ஸ். இந்த மாதிரி ப்ரொவகேஷன் எல்லாம் தாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க முட்டாள்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது இல்லையா? இவருக்கு எதிராக நீங்க பிளேட வந்து டிரா பண்ணீங்க அப்படின்னா இது விஷயங்களா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தான் மாற்றும். கரெக்ட் தானே யங் லீடர்? நான் வந்துட்டு இந்த இடத்துல என்னோட சின்சியரான அப்பாலஜியை வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் பண்றேன். கடைசியில நாய்ங்க அப்படிங்கிறது வெறும் நாய்ங்க மட்டும் தானே, யாரையும் உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல, அதை வந்துட்டு கம்ப்ளீட்டா மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிட்டாங்க போல. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா இவன் ஈஸியான ஒரு எனிமி கிடையாது, இவன் கூட ஃபைட் பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல, பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு ஜஸ்ட் யாரையும் விடக்கூடாதுன்னு சொன்னீங்களா, ஐ ஷூட் இந்த விஷயத்தை வந்துட்டு நான் அப்படியே விட வேண்டியதான். ஆஃப்டர் ஆல் இந்த தப்பு எல்லாமே அந்த நாய்ங்க மேல இல்ல, அந்த நாய்கள் ஒழுங்கா வளர்க்க தெரியாத அந்த மாஸ்டர் மேல தானே இருக்கு. அப்படிங்கிறப்ப ரெண்டு பேருமே இருந்துட்டு அவங்களோட ஆறா வந்துட்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சண்டை போடுறதுக்காக. அப்பதான் உள்ள இருந்த அந்த மாஸ்டர் ஆஃப் சன் அண்ட் மூன் வந்துட்டு, ஏய் சின்ன பையா, எவ்வளவு நேரத்துக்கு என்னோட காரிடாரை வந்துட்டு நீ பிளாக் பண்ண போற, என்னோட கெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நீ வெளியே விடு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு சின்ன பையன் சொல்ல, அந்த மூன்பேக் தாத்தாவையே இருந்துட்டு சின்ன பையன் தான் சொல்றாரு. மூன்பேக் இருந்துட்டு ஓ நோ என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்ப, இந்த யூஸ்லெஸ்ஸான ப்ளசன்ட்ரீஸ் எல்லாம் வேணாம், சீக்கிரம் வெளியே விடு அப்படிங்கிறப்ப மூன்பேக் இருந்துட்டு உள்ள போங்க யங் லீடர், நெக்ஸ்ட் டைம் ஹாப்பியா நல்ல ஒரு அக்காமடேட்டான ப்ராப்பரான என்கவுண்டரோட நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறான். உள்ள போனா இந்த தாத்தா இருக்கார் இல்லையா, இவர் தான் டெமானிக் மாஸ்டர் ஆஃப் சன் அண்ட் மூன். அவர் வந்து ஹலோ தார் யங் லீடரை எந்த விஷயம் இந்த கிழமை இருக்கிற டவருக்கு இருந்துட்டு கூட்டிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உங்களை பார்த்ததுலயே ரொம்ப ஹானர் டெமானிக் மாஸ்டர், தோ உங்களோட அப்பியரன்ஸ் வந்துட்டு என்ன சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்துட்டு என் முன்னாடி ஒரு டிவைன் ஸ்பிரிட்டோ இல்லனா ஒரு வேற ஏதோ விஷயமா நிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப, ஓ இந்த கிழவனை வந்துட்டு நீங்க ரொம்ப புகழ்றீங்க யங் லீடர், என்ன மன்னிச்சுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சீட் ஆஃபர் பண்ணிருக்கேன்ல, ப்ளீஸ் சீட், நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டீ வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, சோ இவர் தான் ஷின் ஜங் லியா த டெமானிக் மாஸ்டர் ஆஃப் சன் அண்ட் மூன். இவரை பாக்குறப்ப ஆர்டினரி ஓல்டு மேன் மாதிரி தான் இருக்கு, பட் ப்ரிசைஸ்லி அதனாலதான் இவர் கூட நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவர் வந்துட்டு 10 டெமானிக் மாஸ்டர்ஸ்ல ஒருத்தர், நான் வந்துட்டு என்னோட காடை வந்துட்டு டவுன் பண்ணிடவே கூடாது. அது மட்டும் இல்லாம அவர் கையில போட்டிருக்கிறது வந்துட்டு சாதாரண பிரேஸ்லெட்ஸ் மாதிரி இருக்கலாம், ஆனா அதுதான் பிளாக் அண்ட் ஒயிட் ஹெவன்லி ரிங்ஸ். அதுக்குள்ள பவர்ஃபுல்லான கீயை வந்துட்டு நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து பிளேட் எல்லாம் உருவாக ஆரம்பிக்கும். சோ இதுதான் இவர் வீல்டு பண்ற யுனிக்கான வெப்பனா, ஒரு ஹெவன்லி ஆர்பிக் ஃபேக்ட் இவரோட இன்னன் யாங் கீயை வந்துட்டு மேட்ச் பண்ணுது அப்படின்னு நினைச்சிட்டு டீயை வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்றப்ப, என்ஜாய், இந்த டீயை வந்துட்டு நானே விளை வச்சேன், சரி இந்த டீ டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஐ திங்க் இது ஒன்னும் அவ்வளவு மோசம் கிடையாது அப்படிங்கிறப்ப, அவர் வந்துட்டு மோசம் இல்லையா அப்படின்னா இது நல்லாவும் இல்லையா, பரவாயில்லையே யங் லீடர் வந்துட்டு ரொம்ப ஹானஸ்டா இருக்க போறீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட மைண்டுக்கு என்ன வருதோ அதை தான் சொல்லுவேன் அப்படிங்கிறப்ப, அந்த மாஸ்டர் ஆஃப் சன் அண்ட் மூன் இருந்துட்டு பரவாயில்ல, ஹானஸ்டி அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு நல்ல குணாதிசயம் தான், இந்த வயசானவனுக்கு ஹானஸ்டா இருக்கிறவங்கள ரொம்பவே பிடிக்கும், நோ தென் எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாமா அப்படின்னு கேட்க ஹீரோ
வந்துட்டு சோ இந்த ஹானஸ்டெல்லாம் வச்சு பேசினதுக்கு காரணம் என்ன அந்த கொஸ்டின்ல லாக் பண்ணதானா? சோ இப்ப ஹானஸ்டின்னு சொன்னதுனால நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும். வெரி வெல். நானுமே அதை மறைக்க எண்ணத்தோட இங்க வரல. ஆஃப்டர் ஆல் இவரு முட்டாளா இருந்தா மட்டும்தான் நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு தெரியாமயே இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இதுக்கு முன்னாடி வாய்ஸ் ரைடர் வந்தார்ல அதே ரீசனுக்காக தான் நானுமே இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த மாஸ்டர் ஆஃப் சன் அண்ட் மூன் இருந்துட்டு அந்த சின்ன பையன் வந்த அதே ரீசனா சரி அது மட்டும் இல்லாம உங்கள்ட்ட ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பியர் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்பியரா இது வந்துட்டு கல்ட்டோட வெப்பனோட வால்ட்ல இருந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறப்ப மாஸ்டர் ஆஃப் சன் அண்ட் மூன் இருந்துட்டு பெராப்ஸ் நீங்க வந்துட்டு இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு விதியே இருந்திருக்கு போல. தோ உண்மையான கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்களுக்கும் அந்த ஸ்பியருக்கும் இடையிலான விதி இருந்துட்டு எந்த அளவுக்கு ஒன்றிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவருக்கு இந்த டிராகன் ஃபேங் ஸ்பியரை பத்தி ஏதாச்சும் ஒண்ணு தெரியுமா? சடன்லி இப்படி டாபிக் சேஞ்ச் பண்ணாரு அப்படின்னா கொஞ்சம் ஹார்டா தானே இருக்கும். எப்படி நினைச்சிட்டு உங்களுக்கு இந்த ஸ்பியரை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்க அது உங்களோட ஸ்பியர் தானே சோ என்னை விட உங்களுக்கு தானே அந்த ஸ்பியரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா ஏதோ ஒண்ணு மறைக்கிறாரு. எனக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த ஸ்பியரை பத்தி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை இதுக்குள்ள இந்த அண்டர் கார்டோட வில் இருந்துச்சுல அதை பத்தி இவருக்கு தெரியுமா? இல்லைன்னா அவர் விட்டுட்டு போன ஆராவை பத்தி இவருக்கு தெரியுமா அப்படின்னு நினைச்சிட்டு யூ ஆர் ரைட் இது வந்துட்டு என்னோட ஸ்பியர் தான். நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். வைஸ் லீடருக்கு பதிலா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க வந்துட்டு பொலிட்டிக்கல் மேட்டர்ல இருந்தெல்லாம் தள்ளி இருந்தாலும் கண்டிப்பா கல்ட்டுல கரண்டான சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறப்ப மாஸ்டர் ஆஃப் சன் அண்ட் மூன் இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சது எல்லாமே இப்ப வந்தானே ஒரு சின்ன பையன் அவனுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு பிரச்சனை தான். சோ அவனுக்கு பதிலா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டான மேட்டர் கிடையாது. நான் வந்துட்டு பிராங்காவே சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்த அந்த சின்ன பையன் வந்துட்டு அதே விஷயத்தை தானே கேட்டான். அவனுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா இல்ல அப்படின்னா நடுநிலையாவே இருக்க சொன்னான். அதே விஷயத்தை தான் நீங்களும் ஆசைப்படுறீங்களா யங் லீடர் அப்படின்னு கேட்க ஹீரோ ஆமான்னு தலையாட்டிட்டு இவரை வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண கூப்பிடுறது வந்துட்டு நடந்தா ரொம்பவே பெஸ்டா இருக்கும். பட் அதை விட பெஸ்ட் என்ன அப்படின்னா இவர் எனக்கு பதிலா மூன்பே கூட போய் சேராம நடுநிலையாவே இருக்கிறது தான். மூன்பேக்கும் கண்டிப்பா இதே தான் நினைச்சிருப்பான். அப்படிங்கிறப்ப அந்த தாத்தா இருந்துட்டு சரி அப்படின்னா அந்த சின்ன பையன் கேட்ட அதே விஷயத்த வந்துட்டு நான் உங்கள்ட்டையும் கேட்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சேம் கொஸ்டினா அப்படின்னா மூன்பேக்கு இருந்துட்டு அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சரை சொல்லல போலயே. வைஸ் லீடரோட ஆன்சர் இருந்துட்டு இந்த எல்டரோட கொஸ்டினை வந்துட்டு சாட்டிஸ்ஃபையே பண்ணல போல. கண்டிப்பா அதான் லாஜிக்கல் ஆன்சரா இருக்கும். இதை வச்சுதான் இவர் எந்த சைடு கொண்டு முடிவு எடுப்பாரோ அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த டெமானிக் மாஸ்டர் ஆஃப் சன் அண்ட் மூன் இருந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சிம்பிளா என்னோட கோஆபரேஷன் மட்டும் வேணுமா இல்ல என்னோட சின்சியர் ஹெல்ப் வேணுமா எங்க லீடர் அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு சின்சியரான ஹெல்ப் தான் வேணும் அப்படிங்கிறப்ப அந்த மாஸ்டர் ஆஃப் சன் அண்ட் மூனும் சின்சியர் ஹெல்ப்பா ஐ சி பட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னோட சின்சியர் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு கண்டிஷனை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும். அதுக்கு வந்துட்டு நீங்க இன்கேப்பபிள் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா உங்களால என்னோட ஃபுல் சப்போர்ட்டை வந்துட்டு ஏர்ன் பண்ணவே முடியாது. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது வந்துட்டு என்ன ரெக்வஸ்ட் அப்படின்னு கேட்க அந்த மாஸ்டர் ஆஃப் சன் அண்ட் மூன் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி அதுக்கு ஆன்சர் வந்துட்டு இருக்கு அண்ட் நீங்க வந்துட்டு அதை அச்சீவ் பண்ணனா மட்டும்தான் அது முடியும். பட் உங்களுக்கு இன்னுமே அதை பத்தி அவேர் இல்ல அவ்வளவுதான். நீங்களே கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ அங்க இருந்து போறப்ப ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் பட் அதை பத்தி எனக்கு தெரியலையா என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஒரு திடுக்கிடும் சம்பவம் நம்ம ஹீரோ கூட இருக்காருல அந்த பிளட் ஸ்வாட் அந்த கேவ்ல இருந்து இருக்காரு அவரும் அந்த மூன் பேக்கு கூட இருக்கிற அந்த ஷேடோவும் இருந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்னா வரானுங்க. ஒன்னா வந்துட்டு ஒருத்தருக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. பிளட் ஸ்வாட் இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட தாட்ஸ் வந்துட்டு என்னது அப்படின்னு கேக்குறப்ப அந்த ஷேடோ இருந்துட்டு ஆமா நீங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறப்ப ரெண்டு பேருமே இப்ப வந்துட்டு போனாங்களே ஒரு தாத்தா அவங்கிட்ட தான் வந்துட்டு ரிப்போர்ட் பண்றாங்க. சோ ஒரிஜினலா நம்ம ஹீரோக்கோ அந்த மூன் பேக்குக்கோ இவங்க வேலை செய்யல இவருக்கு தான் வேலை செய்யறானுங்க. அவர் வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்பவே சிமிலரான ஒரு விஷயம் அந்த மூன் பேக் பிராட் கிட்ட வந்து இருந்ததை பார்த்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். பட் அது உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்றதுக்கு வந்துட்டு இது ரொம்பவே ஏர்லி. அது சிமிலர் தான் பட் இன்கம்ப்ளீட்டாவும் ஸ்லைட்லி டிஃபரெண்டாவும் இருக்கு. இந்த ட்ரகார்ட் யங் லீடருமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அவங்க ரெண்டு பேத்தையுமே கம்பேர் பண்றப்போ யங் லீடர் கிட்ட இருக்கிறது தான் ரியல் டீலுக்கு ரொம்பவே க்ளோஸரா இருக்கு. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அது அவரோட கைப்பிடியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யங் லீடருக்கு வந்துட்டு தெரியல. அப்படிங்கிறப்ப இவனுக்கு ரெண்டு பேரும் சரி இப்ப நம்ம இதை எப்படி ப்ரொசீட் பண்றது அப்படிங்கிறப்ப இந்த சன் அண்ட் மூன் இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்க ரெண்டு பேர் மேலயுமே நம்ம கண்ணு வச்சிருக்கலாம். ஆஃப்டர் ஆல் நம்ம தானே அன்ரெக்கார்டட் டெமானிக் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அன்ரெக்கார்டட் சொல்றாங்களே மேபி அதுக்கு இவர் தான் வந்துட்டு லீடரா இருக்கலாம். சோ அந்த பிளட் ஸ்வாடுமே இருந்துட்டு அன்ரெக்கார்டட் சேர்ந்தவர் தான் போல. மூன் பேக் கிட்டே இருக்கு நம்ம ஹீரோ கிட்டே இருக்குன்னு பேசிக்கிறாங்களே அது கண்டிப்பா அந்த டிவைன் ஃபிளேமா தான் இருக்கணும். ஏன்னா அது இருந்தா தானே ஹெவன்லி டிமனாவே மாற முடியும். இதெல்லாம் சொல்லிட்டு அவரு மனசுக்குள்ள நம்ம ஹீரோட ஒரு ஸ்பியர் இருந்துச்சுல அதை நினைச்சிட்டு எங்களோட உண்மையான மாஸ்டர் அப்படிங்கிறவரு அன்ரெக்கார்டட் ஹெவன்லி டிமனோட ஒரு ஹையர் மாதிரி கண்டிப்பா இந்த லெஜெண்ட் இருந்துட்டு ஒரு நாள் வந்து அவருக்கு வந்துட்டு நாங்க சர்வ் பண்ணுவோம். அந்த ஹையர் யாரு வைஸ் லீடரா இல்ல யங் லீடரா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இன்னுமே டிஸ்கவர் பண்ணணும். மேபி அன்ரெக்கார்டடுக்கு ரிலேட்டடா கூட எங்களோட மாஸ்டர் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோட ஸ்பியர் உள்ள ஒரு அன்ரெக்கார்டட் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட பேசியிருப்பார் இல்லையா அவருமே இதுக்கு முன்னாடி அன்ரெக்கார்டட் ஹெவன்லி டீமனா இருந்திருக்கிறாரு. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.